ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எந்த நியூ டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, வாட் இஸ் போயட் லாரேட், அதாவது போயட் லாரேட் அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய பேருக்கு போயட் லாரேட் அப்படின்னா என்னன்றது தெரியாது. ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மாதிரி நியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயட் லாரேட் அப்படின்றது ஒரு பதவி. அதாவது இந்த பதவி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப டேலண்டா இருக்கிற போயிட்க்கு கொடுக்குற ஒரு பதவி தான் போயட் லாரேட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட ஜாப் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், அதாவது நேஷனல் ஈவெண்ட்க்கு வந்து போம் வந்து எழுதி கொடுக்குறது, செலிப்ரேஷன், அதுக்கப்புறமேட்டு செரிமோனி, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல போம் வந்து எழுதி கொடுக்கறது தான் இவங்களோட ஒர்க்கு. யூகேவை பொறுத்த வரைக்கும் போயட் லாரேட் அப்படின்றவங்க 10 இயர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. இது எப்பல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட், அதாவது யூகே கவர்மெண்ட் எப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 1999க்கு அப்புறம் வந்து போயட் லாரேட் அப்படின்றவங்க 10 இயர்ஸ் மட்டும்தான் போயட் லாரேட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அங்க ரூல் இருந்தது அப்படின்னா, போயட் லாரேட் அப்படின்றவங்க லைஃப் டைம், அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல கூட அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சு. இதோட ரீசன் ஏன் இது மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னா, அவாய்ட் லைஃப் டைம் அப்பாயின்மெண்ட், அதாவது லைஃப் டைமா ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க தேவையில்ல அப்படின்றதுக்காக இந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் என்னன்னா கிவ் சான்ஸ் டு நியூ போய்ட்ஸ், அதாவது நியூ போய்ட்ஸா வரவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் என்னன்னா ரோல் ஃப்ரெஷ் அண்ட் வந்து ரெலவெண்ட். இது மூணும் தான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி 10 இயர்ஸ் டேர்ம்ல தான் போயட் லாரேட் அப்படின்றவங்க இருக்கணும், 10 இயர்ஸ் மட்டும் தான் ஜாப் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது யாருன்னா, யூகேல பிரைம் மினிஸ்டரா இருந்த டோனி பிளேர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி ரூல் வந்து கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி நியூ டாபிக் வந்து எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.